ஸோ வெல்கம். கேஷ் புக் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கிறது எல்லாருமே நம்ம கேஷ் புக்ஸில் கூட்டு போவோம். அது வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், 3 காலம் கேஷ் புக் அப்படின்னு 3 இது இருக்குது. ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக்ன்றது டெபிட் சைடு ரைட் சைடு கேஷ் காலம், டெபிட் சைடு ஒரு காலம் கேஷ் காலம், கிரெடிட் சைடு ஒரு கேஷ் காலம் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கிள் காலம் கேஷ் புக். அந்த ஒரு கேஷ் காலம் மட்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, தட் மீன்ஸ் டெபிட் சைடு கிரெடிட் சைடு இருக்கும். ஸோ 2 காலம் தவிர டபுள் காலம் கேஷ் புக். ஸோ டெபிட் சைடில் ஒரு டிஸ்கவுண்ட் காலம், ஒரு கேஷ் காலம். எனி டிஸ்கவுண்ட் இன் பிஸ்னஸ் எதாதுன்னா அதை டிஸ்கவுண்ட் போட்டு கேஷ் போகலாம். அப்படியே கிரெடிட் சைடில் அதேமாதிரி டிஸ்கவுண்ட் கேஷ் காலம் இருக்கும். ஸோ 3 காலம் கேஷ் புக் அப்படின்றது 3 இருக்கும். டிஸ்கவுண்ட்டு கேஷு பேங்க்கு டெபிட் சைடு, கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட்டு கேஷு பேங்க்கு இருக்கும். 3 காலம் இருக்கும். ஸோ நம்ம 3 காலம் கேஷ் புக்குன்னு சொல்கிறோம். கான்ட்ரா என்ட்ரி மீன்ஸ் என்னது, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஹாபிஸ் யூஸ். இதுக்கு என்ன ஜேர்னல் வரும், கேஷ் உள்ளே வருது இல்லையா, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கிவர் யார், பேங்க்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் நம்ம இதுக்கு ஜேர்னல்ட்டி கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் கிவர். ஸோ இதில் கேஷும் இருக்குது, பேங்க் இருக்குது. ஸோ இந்த 2 என்ட்ரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த பேங்க் டெபிட் சைடு இருக்கிறதால டெபிட் சைடு உள்ள கேஷில் போயிட்டு பேங்க்கு நம்ம பர்டிகுலர்ஸ் காலத்தில் எழுதி அமௌண்ட்டை போடணும். ஸோ அதையே இங்கே பேங்க் வந்து கிரெடிட் சைடில் உள்ள பேங்க் காலத்துக்கு நேராக போயிட்டு கேஷுன்னு பர்டிகுலர்ஸ் காலத்தில் எழுதி அமௌண்ட்டை டாப் பண்ணணும். ஸோ 2 என்ட்ரி ஒரே நேரத்தில் வர்றதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.